அதாவது அவங்களோட மோட்டிவ் என்னன்னா என்னை இன்சல்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோட தான் வந்தாங்க. குத்துவிளக்கு ஏற்றும் போது புரோட்டோகால் படி ஐஏஎஸ் ஏற்றணும், அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் ஏற்றணும். அந்த புரோட்டோகால் அவங்களுக்கு தெரியல. அதை பத்தி இப்போ பேச முடியாது. நோ கமெண்ட்ஸ். திருவள்ளுவர் சிலைக்கு வந்து காவி ஒரு பிரச்சனை சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. அதை பத்தி இப்போ பேச வேணாம், அப்புறமா பேசலாம். திருவள்ளுவர் தினத்தன்னைக்கு கவர்னர் மலைகளை வலுப்படுத்த கடைகளை மூடுறதுனால தீர்வான்னு கேட்டா அது தீர்வு ஆயிருமா? சரி, எனக்கு தெரியல, நீங்க எதாவது சொல்லுங்களேன். எல்லா கடையும் மூடிட்டா தீர்வா? பாலியல் சம்பந்தமா நடந்திருக்கிறதுனால ஒரு பெண் என்ற முறை நீங்க அந்த வழக்கு எப்படி பாக்குறீங்க? அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துருக்கீங்க உங்க அரசு? தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டா இருக்கும் சார். சுற்றுலாத்துறை பத்தி உங்களுக்கு தெரியும். மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்றதுக்கு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? கீழே டெப்த் இருக்கு, அதுல கொண்டு போய் கொட்டிட்டோம்னு வச்சுங்களேன், இது யாருக்கும் எந்த பாதிப்பும் வர போறதில்ல. ஏன்னா பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும், பாதுகாப்பு அளிக்கப்படும் சொல்லி தாவேக்கா வாக்குறுதி அளிச்சுதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. தளபதி ஆட்சியில இதுமாதிரி நடக்காது. வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நம்மளுடைய அமைச்சர்கள், நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்கு அப்படின்னு தான் அந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறதுக்கான காரணம், இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. மேயர் பிரியா, இவங்க திமுக ஆட்சியின் பொழுது மேயராக தேர்வு செய்யப்பட்டவங்க. அவங்க தான் இன்னும் மேயராக இருக்காங்க. அவங்களும் சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி, இவங்க திருவிக நகர்ல போட்டிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர் பல்லவி அவர்கள். இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த அந்த மோதலை நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்றது ஏற்பட்டிருந்தது. ஒரு நிகழ்ச்சியில ரெண்டு பேருமே கலந்துக்கிறாங்க. பள்ளிக்கூடத்தை திறந்து வைக்கிற ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில குத்துவிளக்கு ஏற்றுறதுல ரெண்டு பேருக்கும் சின்ன சலசலப்பு ஏற்படுது. அது நிறைய ஊடகங்கள்ல, சமூக வலைதளங்கள்ல வெளியாகி பல கருத்து மோதல்களை வந்து உருவாக்கியிருக்கு. ஸோ அந்த பின்னணியில தான் நம்ம இன்னைக்கு இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். இந்த பர்டிகுலர் விஷயத்துல பல்லவிக்கும் மேயர் பிரியா அவர்களுக்கும் நடந்த மோதல் என்ன அப்படின்னா, அந்த குத்துவிளக்கு ஏத்துறதுல பிரியா அவர்கள் வந்து அந்த குத்து விளக்கு ஏத்துற அந்த மெழுகுவர்த்திய எம்எல்ஏவை தாண்டி அங்க இருக்கக்கூடிய ஐஏஎஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி அவர்கள் வாங்க ட்ரை பண்றாங்க. ஆனா அதை தாண்டி வந்து அவங்க ஐஏஎஸ்க்கு கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை ஏற்படுது. உடனடியாக சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி அந்த இடத்துல இருந்து வெளியேறாங்க. அது ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு அந்த இடம். அப்புறம் என்ன நடந்துருச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது, மேயர் பிரியா அவர்கள் அவர் தரப்பு விளக்கத்தை வந்து கொடுக்குறாங்க. ஒரு புரோட்டோகால் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த புரோட்டோகாலை தான் நாங்கள் ஃபாலோ பண்றோம். நான் ஃபர்ஸ்ட் மெழுகுவர்த்தியில நான் குத்துவிளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்க ஐஏஎஸ்க்கு கொடுக்கணும், அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் கொடுக்கணும். இதுதான் வந்து புரோட்டோகால். இந்த நடைமுறை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதே நிகழ்ச்சியில அமைச்சர் கலந்து கொண்டால் அமைச்சர் முதல்ல குத்துவிளக்கு ஏற்றிருப்பாங்க, அதுக்கப்புறம் நான் ஏற்றிருப்பேன். இப்படிதான், இதுதான் வந்து அந்த நடைமுறை. அதை புரிஞ்சுக்காம அவங்க அதுக்குள்ள ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டாங்க பல்லவி அவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து அவங்களுடைய விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி அவர்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாரும் டி ஸ்டாக்குகளை வந்து அவங்களுடைய இடத்த காமிங்க, ஸ்டுட் யுவர் கிரவுண்ட் டுடே, நீங்க வந்து கரெக்டா சண்டை போட்டீங்க, அப்படிதான் வெளியேறி இருக்கணும், இவங்க என்ன ஓரா திமிரா வந்து உங்களை தாண்டி வந்து கொடுக்குறாங்க, நீங்க நினைச்சிருந்தா அவங்கள்ட்ட கொடுத்துருக்கலான்ற லெவல்ல இது ரொம்ப பர்சனலா சட்டமன்ற உறுப்பினர் வேணும்னே அவமதிக்கிறாங்கன்ற அளவுல அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு புரோட்டோகால் அப்படின்னு மேயர் பிரியா அவர்கள் சொல்றாங்க. அந்த புரோட்டோகாலை ஃபாலோ பண்றது அப்படின்றது தான் சரி. எப்படி ஒரு இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையில எந்த ஒரு பொறுப்பையுமே ஏற்றுக்கொள்ளாமல் எப்படி சின்ன புலத்தனமா இவங்க நடந்துட்டு இருக்காங்க அப்படின்றதான் இங்க உள்ளதுலேயே மிகப்பெரிய பிரச்சனையாக நம்ம பார்க்கிறோம். திருவிக நகர்ல நல்ல வாக்கு வித்தியாசத்துல KS ரவிச்சந்திரன், திமுக வேட்பாளர், அவரை தோற்கடித்து அதுக்கப்புறம் அதிமுக தரப்புல இன்னொரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள், அவங்க வந்து எல்லாரும் சேர்ந்து அவங்க சட்டமன்றத்துக்கு அனுப்பணும்னு சொல்லி அதிமுக கூட்டணியில பலரும் சொன்னாங்க. திமுக கூட்டணியில் இருக்க பலருமே கூட பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வெற்றி பெறணும்னு சொன்னாங்க. காரணம், அவங்க வந்து ஒரு இழப்பை சந்தித்திருக்காங்க. அவருடைய கணவருடைய மரணம், அந்த மரணத்திற்கு வந்து நீதி வேணும். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு, அவருடைய மனைவி வந்து நிற்கிறாங்க, அவரை சட்டமன்றத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் உட்பட பலரும் வந்து பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்க்கு ஆதரவான கருத்துக்களை சொன்னாங்க. நீலம் அமைப்பு வெளிப்படையாக பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வெற்றி பெறணும்னு சொல்லி அவங்களுக்காக ஆதரவுலாம் கேட்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட தொகுதி தான் திருவிக நகர். அந்த தொகுதியில நம்ம அந்த தொகுதிக்கு நம்ம களத்துக்கெல்லாம் போயிருந்தோம். டிஎம்கேவோட கோட்டைன்னு சொன்னாங்க அந்த தொகுதியை. பல அங்க இருக்கக்கூடிய ஒரு புது கிரவுண்ட் ஒன்று கட்டி கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லைப்ரரி கட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தண்ணி பிரச்சனை வந்து ரொம்ப இருக்கு, தண்ணியை சரி பண்றதுக்கும் செஞ்சுட்டாங்க. கண்டிப்பா டிஎம்கே இங்க வெற்றி பெறும் அப்படின்றது தான் சொன்னாங்க. பட் எப்படி மொத்தமாக தமிழ்நாட்டினுடைய ரிசல்ட் மாறிச்சோ அதே மாதிரி திருவிக நகர்லயும் ரிசல்ட் அப்படின்றது மாறிச்சு. அந்த இடத்துல பல்லவி தான் வெற்றி பெறுறாங்க. அப்படிப்பட்ட கேண்டிடேட் தான், அதாவது இவ்வளவு பேக்ரவுண்ட் இருக்கு பல்லவியினுடைய வெற்றி பிறகு. இப்படிப்பட்ட ஒரு சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றி இருக்கிறாங்க. லெகசி பார்ட்டிஸ் மூலமாக நின்ற பலரை தோற்கடிச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கான பொறுப்பு அப்படின்றது என்ன, அந்த பொறுப்பை வந்து இவர்களெல்லாம் செயல்படுறாங்களா அப்படின்ற கேள்விதான் இங்க ரொம்ப முக்கியமானது.
ராஜேந்திர பாலாஜி நல்லா ஞாபகம் இருக்கு. அவர் வந்து ஒரு எதையோ திறந்து வைக்கிறதுக்கு போவாரு, பலூன்லாம் வந்து உடைப்பாரு, டம் டம்னு குத்தி உடைப்பாரு. ஸோ இந்த மாதிரி இந்த காமெடிலாம் வந்து புதுசு கிடையாது. இது வந்து யாராவது ஒரு சில பேர் அங்கங்க காமெடி பண்ணிருப்பாங்க. ராஜேந்திர பாலாஜி அமைச்சராக இருந்தப்ப பண்ணுவாரு. திண்டுக்கல் சீனிவாசன் எப்பயாவது ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது பேசி ஏதாவது பண்ணுவாரு. தெர்மோகாலை போட்டு செல்லூர் ராஜ் காமெடி பண்ணுவாரு. இந்த மாதிரி அங்கங்க ஒன்று நடந்துட்டு இருக்கும். ஆனா ஒரு என்டையர் கவர்மெண்ட் மிஷினரி அந்த மொத்த செட்டப்புமே ஒரு கேலி கூத்தாக மாறுறத நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் அவர் வந்து மக்கள் வந்து போக்குவரத்து பக்ரீத் சமயத்துல ஊருக்கு போறாங்க, அவதிப்பட்டு இருக்காங்க. அந்த இடத்துல போய் என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. அதாவது ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்து மக்கள் வந்து ஊருக்கு போறாங்க, பஸ் வரல, பதட்டத்துல இருப்பாங்க, அவங்கள்ட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும், அவங்களை எப்படி பக்குவமா அனுப்பி வைக்கணும் அப்படின்ற இதுக்கு வந்து நீங்க எனக்கு டைம் கொடுங்க, எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு புரியாதுன்றதெல்லாம் இதெல்லாம் தேவையே கிடையாது. இதுக்கு வந்து ஒரு பேசிக் எம்பத்தி, நம்ம பொறுப்புல இருக்கோம், நம்ம கீழே இவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்கள ஊருக்கு அனுப்பணும், அவ்வளவுதான் இருக்கக்கூடிய இஷ்யூ. அதுக்கு வந்து ஒரு பேசிக் எம்பத்தின்றது போதும், மனிதநேயம் அப்படின்றது போதும். எனக்கு இந்த பொறுப்பு இருக்கு, நான் அமைச்சர் அப்படின்ற அந்த புரிதல் இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆனா அங்க போயிட்டு அவர் வந்து நீ சாப்பிட்டு வந்து கேள்வி கேட்கிற, சாப்பிடாம வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்க, நான் இன்னும் சாப்பிடவே இல்லை, ஓல்வோ பஸ் வந்து நீங்க வந்து ஓல்வோ பஸ்ஸை என்கிட்ட வந்து நீங்க கேட்க கூடாதுன்னு என்ன துறை, என்ன அமைச்சர், நம்ம என்ன பேசணுன்றதே தெரியாம பேசக்கூடிய அமைச்சர்கள் பட்டியலா தான் எல்லாமே இருக்கு. அவர் வந்து அன்னைக்கு பேசணும்னா அவ்வளவு அபத்தமான விஷயங்களாக இருந்தது. மக்கள் வந்து போனோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, போக்குவரத்துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி இருந்தார் அதிமுக ஆட்சி காலத்தின் போது. அப்ப நான் தீபாவளிக்கு வந்து ஊருக்கு வந்து கோயம்பேடுல நின்று பேசிட்டு இருக்கும் பொழுது பஸ் வரல. இந்த மாதிரி நாங்க சும்மா அப்படியே பேசிட்டு இருந்தோம். அப்போ அங்க இருக்கக்கூடிய அதிகாரி வந்து சத்தம் போட்டாரு. அங்க இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் முன்னாடி வந்து அமைச்சர் வந்திருக்காரு, என்ன சத்தமா பேசுறீங்க, ஏதோ பேசுவோம், டப்புன்னு அவங்க முதுகுல தட்டினாரு செந்தில் பாலாஜி. அவங்களே எல்லாரும் ஊருக்கு போறதுக்கு வந்து நின்றுட்டு இருக்காங்க, பஸ் வரலன்னு வருத்தப்பட்டு இருக்காங்க, நீங்க என்ன இப்படி பேசுறீங்கன்னு சொல்லி அதிகாரியை மிரட்டி அதுக்கப்புறமா எல்லாரையும் ஆசுவாசப்படுத்தி அந்த பஸ்ல வந்து ஏத்தி விட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு நடைமுறை தான். அதுவும் கிளாம்பாக்கத்துல பேருந்து நிலையம் வந்ததுல இருந்து அவ்வளவு ஆர்ப்பாட்டம் இங்க நடந்துச்சு. அங்க பஸ் வரல, கிளாம்பாக்கத்தை கோயம்பேடுல இருந்து அங்க மாத்திட்டாங்க, பஸ் கிடையாது, கலைஞரோட பேரை வச்சிருக்காங்க, சிலையை வச்சிருக்காங்க, அவ்வளவு இஷ்யூஸ் கிரியேட் பண்ண இந்த கும்பல் இன்னைக்கு பிரச்சனை நடக்கும் பொழுது எதுவுமே பேசாம அமைதியா கடந்து போறாங்க, எந்த கேள்வியும் கேட்கல. அவரு அப்படின்னா இன்னொருத்தர் வந்து அறநிலையத்துறை அமைச்சர் போயிட்டு முறுக்கு பாக்கெட்ல இருந்து இதை அன்னைக்குதான் சுட்ட முறுக்கு நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு வந்து அவர் கேட்கிறாரு. சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டு நான் வந்து ஆய்வுக்கு போறேன்னு சொல்லி சாதாரண உழைக்கும் மக்கள் அவங்க வந்து அங்க ஏதோ காசு வாங்கிட்டாங்க, அவங்க வந்து ஏதோ முறைகேடு பண்ணிட்டாங்க, உடனடியாக டிஸ்மிஸ் ஆர்டர் கொடுக்குறாங்க. அதாவது இங்க இருக்கக்கூடிய செட்டப்ல அவ்வளவு மக்கள் இங்க வேலை பார்க்குறாங்க. இந்த செட்டப்ன்றது ஒரு கரப்ஷனால ஊறி போனதுதான் சிஸ்டம். இது எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய நாம் அப்படின்றது அதுதான். நம்ம வந்து சாதியால இருக்கப்பட்ட இந்த சமூகம் சுதந்திரம் வாங்கி 75 வருஷம் தான் ஆகுது. இன்னும் சாதி எவ்வளவு கொடுமையாக இருக்குன்றது தெரியுது. சாதி ரீதியான பிளவு சமூகத்துல அப்படியே ஓப்பனா இருக்கு. அதிகாரத்துல இருக்கவங்க யாரு, அவங்க ஒரு குறிப்பிட்ட சமூகமாக இருக்காங்க அதிகமாக. இன்னும் பல சமூகங்களுக்கு கல்வி போய் சேரல, இன்னும் அதிகாரம் பக்கமே வரல, எல்லாரும் உழைக்கிற மக்களா இருக்காங்க. அப்போ சிஸ்டம், இங்க இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய சிஸ்டமே கரப்ஷன் தான். அதாவது இந்த செட்டப்பே கரப்ஷனா இருக்கும் பொழுது அது ஆப்வியஸா மிஷினல் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி அவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது சங்கர் படத்துல வர மாதிரி இப்போ எப்பயுமே சங்கர் படத்துல வந்து இந்த எளிய மக்கள் மீது ஒரு வெறுப்பு வன்மம் கக்கப்படும். அவங்க வந்து அப்படியே ஒரு ரொம்ப கேவலமானவர்களாக மோசமானவர்களாக இருப்பாங்க. அவங்க வந்து டிஸ்மிஸ் பண்ணணும், தூக்கணும். இவங்களாலதான் சிஸ்டம் நாரி போயிடுச்சு, அங்க வாங்கின 100 ரூபாவில தான் ஒட்டுமொத்தமான இந்திய பொருளாதாரமே அழிஞ்சு போச்சுன்ற அளவுல உருட்டிட்டு இருப்பாப்புல. அந்த சங்கர் படத்தெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு அந்த மாதிரி தான் அங்க போய் டப்புன்னு நாங்க அவங்களை டிஸ்மிஸ் பண்றோம், இவங்களை வந்து நாங்க வேலையில இருந்து தூக்குறோன்ற மாதிரியான ரொம்ப காமெடியான வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் மீன்வளத்துறை அமைச்சர், இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட எந்த பதில் கேட்டாலும் நோ கமெண்ட்ஸ் தான் வரும். கச்சத்தீவு பிரச்சனை தூத்துக்குடியில இருக்காரு, கச்சத்தீவு பிரச்சனை எல்லாரையும் தான் கேட்பாங்க. குறிப்பா அந்த சைட்ல இருக்க பலட்டம் அந்த கேள்வி கேட்கப்படும். கச்சத்தீவை எப்போ மீட்பீங்கன்னு கேட்டா நோ கமெண்ட்ஸ். திருவள்ளூருக்கு காவி சாயம் பூசிட்டீங்க, ஏன் பூசிருக்கான்னு கேட்டா அதை பத்தி நாங்க பேச மாட்டோம். தமிழ் தாய் வாழ்த்து நீங்க வந்து பாடலை அப்படின்னா அது நாங்க வந்து நோ அதை பத்தி நோ கமெண்ட்ஸ். அது வந்து ஜியோ போட்டாங்க, சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல நாங்க அதை பத்தி பேச மாட்டோம். ஆனா நாங்க வந்து மும்மொழி கொள்கையை எதிர்ப்போம், இந்தி திணிப்பை எதிர்ப்போம், ஒன்றிய அரசினுடைய அடக்குமுறையை எதிர்ப்போம், மாநில சுயாட்சியை காப்பாற்றுவோம். இப்படி வாய்க்கிலேயே பேசக்கூடிய யாருக்கும் எந்த பொறுப்பும் இல்லை. எந்த அமைச்சரை நீங்க எடுத்துக்கிட்டாலும் ரீல்ஸ் போடுறது, ஒருத்தர் ஏரியல் ஷாட்லாம் வச்சு எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட சாதாரண ஒரு நம்மள மாதிரி 1000 யூடியூப் சேனல் இருக்கும், அவங்க கிட்ட கூட இந்த ஷார்ட்ஸ்லாம் எடுக்க முடியாது, ட்ரோன் ஷார்ட்ஸ்லாம் எடுக்க முடியாது. அவர் போற இடத்துல இப்ப கனிமவளத்துறை அமைச்சர்னா அவர் போற இடத்துலாம் ட்ரோன் ஷார்ட்ஸ் பறக்குது, ஏரியல் ஷார்ட்ஸ் இருக்கும், செம்ம கட்டு இருக்கும், எடிட்டர்ஸ் நல்ல எடிட்டர் டீம் இருக்கு, ஃபுல்லா இன்ஸ்டா ரீல்ஸ்க்கான என்னென்ன ஐட்டம்லாம் தேவையோ எல்லாத்தையும் சுத்தி வச்சுட்டு இருக்காங்க. மின்சாரத்துல அவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, மின்வெட்டு நடந்துட்டு இருக்கு. சென்னையில யாருமே சந்திக்காத மின்வெட்ட மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா இடத்துக்கும் வந்துருச்சு மின்வெட்டு. மின்வெட்டு பத்தி ஒரு அக்கௌண்டபிலிட்டி இன்னைக்கு அமைச்சர் எடுத்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா கிடையாது.
இன்னும் திமுக காரங்க சதி செய்யறாங்க, அவங்க சதி செய்யறாங்க, இவங்க சதி செய்யறாங்க. இப்ப இந்த பதில சொல்றது எதுக்கு உங்களை மக்கள் தேர்வு செஞ்சாங்க? இதெல்லாம் உங்களால சரி பண்ண முடியாதுன்னா வந்திருக்கவே தேவையில்லையே. அதனால பண்ண முடியாதுன்னா எதுக்கு நீங்க வரீங்க? அப்போ மக்கள்கிட்ட மேண்டேட்ட பேசி நாங்க வந்து எல்லாத்தையும் தலைகீழா திருப்பிடுவோம், நிக்க வச்சிருவோம்னு சொல்லி கிளம்பி வந்துட்டு ஒருத்தர்கிட்டையும் எந்த அக்கௌண்டபிலிட்டியும் கிடையாது. சின்ன புள்ளத்தனமா ரொம்ப மொத்த அரசியலையே ஒரு கேலி கூத்தாக்கக்கூடிய வேலையை இந்த ஒட்டுமொத்த நபர்களும் செஞ்சுட்டு இருக்காங்க. செங்கோட்டையன் தொடங்கி அவரு மூத்தவர் அவர் தான், அந்த அமைச்சர் தொடங்கி சட்டமன்ற உறுப்பினர் வரைக்கும் யாருக்கும் எந்த பொறுப்பும் கிடையாது. சும்மா போய் அதிகாரிகளை மிரட்டுறது. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் ஒருத்தர் வந்து மிரட்டிட்டு இருக்காரு, அவர் சட்டமன்ற உறுப்பினர். இப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் அங்க எவ்வளவு கஷ்டப்படுறாரு, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரன் பண்றதுக்கு அவங்க எவ்வளவு சிரமப்படுறாங்க, அங்க இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸோட நிலைமை அப்படின்றது என்னவாக இருக்கு. அது திடீர்னு வந்து இவங்க இந்த டாக்டரோட பிரச்சனைன்ற மாதிரி அதை பேசிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த சிஸ்டம்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கும்பொழுது இதை பத்தின எந்த புரிதலும் இல்லாத நபர்கள் நம்மளை ஆளக்கூடிய இடத்துல இருக்காங்க. அவங்க பண்ற கேலி கூத்து அப்படின்றது ரொம்ப ரொம்ப மோசமாக அடாவடித்தனமாக போயிட்டு இருக்கு அப்படின்றதுதான் என்னுடைய வெளிப்படையான குற்றச்சாட்டு. அண்ட் இதுக்கு எல்லாத்திற்கும் தலைமை, இதுக்கு எல்லாத்துக்கும் நடந்ததுக்கான அடிப்படையான காரணம் அப்படின்றது நடிகர் விஜய், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய முகம்தான் இந்த ஒட்டுமொத்த டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் நடத்தியிருக்கு. அவர்கிட்ட ஏதாவது அக்கௌண்டபிலிட்டி இருக்கா? ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அவர்கிட்ட நம்ம முன்வைக்கக்கூடிய கேள்வி. தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு சுத்தமா எந்த பாதுகாப்பும் கிடையாது. தமிழ்நாட்டில் பெண்களால் வெளியவே போக முடியல, அவ்வளவு அநியாயம் நடந்துட்டு இருக்கு. பெண்களுக்கு எதிரான பாலியல் தொந்தரவு நடந்துட்டு இருக்கு, வன்புணர்வு நடந்துட்டு இருக்கு. அதாவது வந்த உடனேயே நான் இதை மாற்றுவேன் அப்படின்றத சொன்னாரு. நமக்கு தெரியும் இன் ரியாலிட்டி இந்த பிரச்சனைகள் ஒரு சமூக பிரச்சனை. இது வந்து ஏதோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கிடையாது. பெண்களுக்கு எதிரான வன்முறை, ஏன் பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக வன்முறை நடக்குது அப்படின்னா அவங்கள வந்து வீக்கா பாக்குறாங்க. சிறார்கள் ஆண் குழந்தைகள் கிட்டையும் ஏன் பண்றாங்கன்னா அவங்க ஒரு வீக்கா இருக்காங்க. உளவியல் ரீதியாக இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, சமூகத்தினுடைய பிரச்சனை. இதுல சாதியில இருந்து, சடங்குல இருந்து, சம்பிரதாயத்துல இருந்து, நம்மளுடைய மனநிலையில இருந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இது ஒரு சொசைட்டல் ப்ராப்ளம். அதை அப்படிதான் அட்ரஸ் பண்ண முடியும், அப்படிதான் தீர்வு காண முடியும். ஆனா அது குறித்தெல்லாம் அப்பெல்லாம் நம்ம பேசினா இப்படி ஓட்டு விடுவோம். இதுக்கு திமுக தான் காரணம், இதுக்கு இவங்க தான் காரணம்னு கையை காட்டினா தானே, ஒரு எதிரியை காட்டினா தானே நம்ம வந்து வாக்கு வாங்க முடியும். அப்படி காட்டிட்டு ஆட்சி பொறுப்பேற்று இன்ன வரைக்கும் அக்கௌண்டபிலிட்டியே எடுத்துக்கல. கோயம்புத்தூர்ல ஒரு சிறுமி செத்து போயிட்டான்னா பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொலை பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணோட அம்மா வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் பரப்புறாங்க. அந்த பொண்ணோட அம்மா சரி கிடையாது, ஒரு நல்ல அம்மா கிடையாது, அவங்க ஒரு மோசமானவங்க. அதனாலதான் இது நடந்துருச்சு. அதாவது அந்த தனி நபரோட பிரச்சனை, சமூகத்தோட பிரச்சனை கிடையாது. அவங்க அப்படி இருந்ததுனால அந்த பொண்ணுக்கு அப்படி ஆயிடுச்சு. இல்ல நம்ம பொண்ணுங்களை நீங்க தானே பாதுகாக்கணும், உங்க பொண்ணுங்களை நீங்க தானே பாதுகாக்கணும், அரசு எப்படி பாதுகாக்கணும், இப்படி விட்டுறானுங்க இப்போ. சரி, இதுக்கெல்லாம் பொறுப்பான அமைச்சர் முதலமைச்சர் வந்து பேசாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. போன ஆட்சியில வந்து கஞ்சா போதைப் பொருள் எல்லாம் வந்துருச்சான், அதுல சமூகம் சீரழிஞ்சிருச்சான். அதனால இப்ப இதை தடுக்க முடியலாம். இப்ப அதெல்லாம் அப்பயே சீரழிஞ்சிருச்சுல. சீரழிஞ்ச சமூகத்துல நீங்க என்ன பண்றதுக்கு வந்தீங்க? சீரழிச்ச சமூகத்தை சீர்திருத்த வந்தீங்க அப்படின்னா அதுக்கான சீர்திருத்தத்துக்கான வேலையை செய்ய வேண்டியதானே. போலீஸ் உங்க கையில தானே இருக்கு, என்டையர் ஸ்டேட் மிஷனரி உங்க கையில தானே இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு என்ன முன்னேற்பாடு பண்ணீங்க? சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை நான் உருவாக்குவேன், வந்தோடனே அதான் பண்ண போறேன் சைன்லாம் போட்டீங்களா, என்னாச்சு அது? ஏன் இன்னும் தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான வன்முறை அப்படின்றது தொடர்ந்து கொண்டே இருக்கு? கோயம்பேடுல ஒரு பொண்ணை வந்து கார் ஏத்தி கொண்டுட்டாங்க, 2 பேருமே செத்து போயிட்டாங்க அந்த பொண்ணுங்க. யார் அந்த பொண்ணுங்களாம்? இவங்கெல்லாம் யாரு பேச போறா? இதுக்கெல்லாம் என்ன அக்கௌண்டபிள் ஆக்குங்கன்னு வந்த முதலமைச்சர் ஏன் எதுவுமே பேசாம இருக்காரு? அப்போ முதலமைச்சர் தொடங்கி அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வரைக்கும் யாருக்கும் எந்த பொறுப்புமே கிடையாது. நம்மளுடைய பிரச்சனையை இவங்கெல்லாம் சரி பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். இத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, யாராவது ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டு பொறுப்பான பதிலை சொல்லியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா யாருமே சொல்லல. யாராலையும் சொல்லவும் முடியல, சொல்லவும் தெரியல, சொல்லவும் பயப்படுறாங்க. இதுதான் இவங்களுடைய உண்மையான முகமா இருக்கு. மின்வெட்டு பிரச்சனைக்கு ஒரு நேர்மையான பதில் இல்லை. டாஸ்மாகை பத்தி அவ்வளவு பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பேசினாங்க, பாட்டில் 20 ரூபா வாங்குவோன்றாங்க இன்னைக்கு. அப்ப என்ன மாற்றத்தை நீங்க செய்ய வந்தீங்க? உங்களை எதுக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து தேர்வு செஞ்சாங்க? எப்போ அக்கௌண்டபிள் ஆக போறீங்க? எப்போ பொறுப்பேற்றுக்க போறீங்க? இதுக்கு இந்த பிரச்சனைக்கே நாங்க காரணம், இந்த பிரச்சனையை நாங்க சரி செய்வோம்னு என்னைக்கு வந்து நீங்க பொறுப்பேற்றுக்க போறீங்க? பில்டிங் பத்தி எரியுது, அங்க போய் ரீல்ஸ் போடுறாங்க. அங்க ஒரு எம்எல்ஏ அவர் போய் ரீல்ஸ் போடுறாரு, மினிஸ்டர் உட்கார்ந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காரு. ரொம்ப ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தில் இருக்கும். அதனுடைய எக்ஸாம்பிளா தான் இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இவர்களை அக்கௌண்டபிள் ஆக்கல அப்படின்னா பிரச்சனை அப்படின்றது நமக்கு தான். எனக்கு பர்சனலா நம்ம நாடு அன்சேஃபா போயிட்டு இருக்கோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப இந்த சரௌண்டிங்கே ஒரு அன்சேஃபாக ஃபீல் ஆகிற அந்த ஃபீலிங்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. தமிழ்நாட்டினோட நிலைமை அப்படின்றது இன்னைக்கு பவன் கல்யாண் வந்து கிண்டல் பண்றாரு தமிழ்நாடு ஒரு முற்போக்கு மாநிலம், பெரியார் மண், இதுல இருந்து பாஜக கால் வைக்க முடியாது, அவன் கால் வைக்க முடியாது, இவங்க கால் வைக்க முடியாதுலாம் நம்ம பேசிட்டு இருந்தோம். இதே தமிழ்நாடை பத்தி தான் இன்னைக்கு பவன் கல்யாண் பேசியிருக்காரு. நான் 15 வருஷமா அரசியல்ல இருக்கேன், 2007 இருந்து நான் அரசியல்ல இருக்கேன், என்னாலலாம் ஒண்ணுமே பண்ண முடியல. விஜய் 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காரு.
அவர் வந்து ஃபுல்லா பிரச்சாரம் கூட பண்ணல, எல்லா தொகுதி கூட போகல, ஆனா அவர் ஜெயிச்சிட்டார் தமிழ்நாட்டுல. நான் பாருங்க 15 வருஷமா இப்படியே கத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பவன் கல்யாண் பார்த்து சிரிக்கிற நிலைமை தான் தமிழ்நாட்டோட நிலைமை இருக்கு. இதை எப்படி மாற்ற போறோம், என்ன பண்ண போறோம்ன்றது நமக்கு தெரியல. அதிகாரத்தை வென்றிருக்கிறவர்கள், பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நபர்கள் நிச்சயமாக இந்த நாட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு பொறுப்பேற்கணும் அப்படின்ற வேண்டுகோளை தான் நம்ம இந்த வீடியோவின் வாயிலாக முன்வைக்கிறோம். உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத நிச்சயமா கமெண்ட்ல போடுங்க. மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.